ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு O2C சைக்கிள். ஓகே. ஸோ இதில் P2P சைக்கிளில் வந்துட்டு நமக்கு சப்ளையர் பார்ட் ஆஃப் இன்வாய்ஸ் ப்ராசஸிங் வரும். ஸோ இங்கே O2C சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நமக்கு கஸ்டமர் சைட் ஆஃப் இன்வாய்ஸ் ப்ராசஸிங் வரும். ஓகே. ஸோ சிமிலர்லி நமக்கு இங்கே எப்படி நமக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருந்ததோ, ஸோ சிமிலர்லி O2Cயில் வந்துட்டு நமக்கு சீரீஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ O2C அப்படின்னா அப்ரிவேஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆர்டர் டு கேஷ். அது ஆஸ் அ சைக்கிள் நம்ம சொல்கிறனால ஆர்டர் டு கேஷ் சைக்கிளை தான் ஷார்ட்டாக உங்களுக்கு O2C சைக்கிள்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போது உங்களுக்கு ஆஸ் அ ப்ராசஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு நமக்கு அஃப்கோர்ஸ் அந்த ப்ரீ ரெக்விசைட்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இன் பிளேஸில் இருக்குது அப்படின்னா தென் உங்களோட மாஸ்டர் டேட்டா அதாவது கஸ்டமர் இதெல்லாமே இருக்கணும் ஆல்ரெடி. ஓகே. ஸோ கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி உங்களுக்கு காமன் செட்டை வச்சு உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸில் உங்களுக்கு எய்தர் ஸ்பெசிஃபிக் டு தி பிஸ்னஸ் யூனிட் ஆர் தி கஸ்டமர் ஆர் தி ரீஜன் இருக்கணும். இல்லை அப்படின்னா என்டர்பிரைஸ் செட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ கஸ்டமரும் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் உங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு சேல்ஸ் ஆர்டர். ஸோ சேல்ஸ் ஆர்டரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இங்கே நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி சேல்ஸ் ஆர்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அதாவது நமக்கு கஸ்டமர் வந்துட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சேல்ஸ் ஆர்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஏன்னா இதுலேயே உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் இது ப்ராசஸிங் இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு உங்களுக்கு ஐட்டம் ரெடியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஸோ ப்ராப்ளி இன்னொரு பார்ட்டிகிட்ட இருந்து வாங்கி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ இதோட டேட்டும் கன்சிடர் பண்ணி நம்ம இந்த சேல்ஸ் ஆர்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இப்போ இந்த சேல்ஸ் ஆர்டரில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ ஆர்டர் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிக் வேவ் ஆர் பிக் ஸ்லிப்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ப்ராசஸிங் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம குரூப் பண்ணி இதெல்லாமே ஷிப்மெண்ட்டுக்கு ரெடியாக வச்சுருப்போம். ஸோ இப்போ வேன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷிப் கன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். ஸோ ஷிப் கன்ஃபர்மேஷன் பண்ணதையும் நமக்கு ஒரு ப்ராசஸ் ஒன்று ரன் பண்ணுவோம், இம்போர்ட் ஆட்டோ இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஷிப்மெண்ட் எல்லாமே நமக்கு ஒரு இன்வாய்ஸாக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த இன்வாய்ஸ் க்ரியேஷன் ப்ராசஸ்க்கு வந்துட்டு நமக்கு அகெயின் நமக்கு இந்த குரூப்பிங் ரூல் இதெல்லாம் இருக்குது. அதாவது நமக்கு ஒரு சேல்ஸ் ஆர்டரில் வந்துட்டு லெட்ஸே ஒரு 5 லைன் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த 5 லைன் நமக்கு ஒரே இன்வாய்ஸாக வேணுமா, இல்லாட்டி இது மல்டிபிள் லைன்ஸில் வேணுமா, பேஸ்ட் ஆன் தி டெலிவரி டேட் வேணுமா, இல்லாட்டி பேஸ்ட் ஆன் தி கஸ்டமர் வேணுமா, ஸோ என்ன லெவலில் நமக்கு வேணுங்கிறது நம்ம அந்த குரூப்பிங் ரூலில் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா இது அகைன் நமக்கு இதில் பார்த்தோம் இல்லையா, நமக்கு பிஓவில் எப்படி நம்ம ஒரு டாக்குமெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து நமக்கு சப்ளையருக்கு கொடுப்போம், அதை வச்சு சப்ளையர் வந்துட்டு டெலிவரி. ஸோ சிமிலர்லி இங்கே வந்துட்டு நமக்கு இன்வாய்ஸ் காப்பி வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இந்த இன்வாய்ஸ் காப்பி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ வேனில் நம்ம ஐட்டம் ஏற்றுறோம் இல்லையா, ஸோ அது கூட வந்துட்டு இந்த பில்லும் நம்ம சேர்த்தி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ தட் அந்த கஸ்டமர் ஆர் தி பார்ட்டி வந்துட்டு இன்வாய்ஸ் அவங்க சிஸ்டத்தில் புக் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டியூ டேட் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த டேர்ம் டேஸில் வந்துட்டு நமக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க கஸ்டமர். ஸோ இதுதான் வந்துட்டு ரெசிப்ட்னு சொல்கிறோம். ரெசிப்ட் ஆர் தி ஸ்டாண்டர்ட் ரெசிப்ட் ஆர் தி ரிசீவபிள் ரெசிப்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ரெசிப்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் லாஸ்ட் ப்ராசஸ் உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்கேஸ் உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வருது, பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் ஆரக்கிள்குள்ளே பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வரும். ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்கன்சிலேஷன் இதெல்லாமே பண்ணுவீங்க. இது முடிஞ்சது அப்படின்னா ரெசிப்ட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கிளியர்டுன்னு வந்துடும். ஸோ கிளியர்டுன்னு வந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸ் முடிஞ்சுது. அதாவது ஆர்டர் பண்ணிட்டோம், ஆர்டர் பண்ணி டெலிவரும் பண்ணிட்டோம், அந்த டெலிவரிக்கு வந்துட்டு பில் ரேஸ் பண்ணி அந்த பில்லோட அமௌண்ட்டும் வந்துருச்சு. அப்போ இந்த ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே. ஸோ அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் சேம் ப்ராசஸ் தான். ஓகே. ஸோ இந்த என்டையர் சைக்கிள் தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்டர் டு கேஷ்ன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில ரோல்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணும். ஓகே. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் என்வாயன்மெண்ட்டுங்கிறதுனால ஆல்ரெடி இருக்கும் ரோலு. ஸோ ஃபார் சேஃபர் சைட் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ரோல் இருக்கா இல்லையாங்கிறது மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே.
ஓகே. ஸோ இதுதான் யூசர். ஸோ கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இருக்கிற ரோல்ஸ் எல்லாம் வந்துடும் உங்களுக்கு இதில். ஓகே. ஓகே, ஐ திங்க் ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ குவிக்லி ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஐ திங்க் சேல்ஸ் ஆர்டரோட ரோல் இல்லை. ஸோ நான் ப்ராப்ளி இதில் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி இதில் அட்டாச் பண்ணணும் இந்த கேஸில். ஸோ ரோல் எனிவேர் நீங்கள் ஆட் பண்ணோம் அப்படின்னா செக்யூரிட்டி கன்சோல், ஸோ இதில் தான் ஆட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் ரோல் தான் யூஸ் பண்ண போகிறோங்கிறனால ஸோ நீங்கள் டேரெக்டாக யூசர் போயிட்டு உங்களோட யூசர் எடுத்துகிட்டு ஸோ அந்த யூசருக்கு வந்துட்டு இந்த ரோல்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் எப்போவுமே இது செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓஆர்ஏன்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாண்டர்டு. ஸோ அது போக மற்றது எல்லாமே வந்துட்டு நமக்கு கஸ்டம் ரோல்ஸ் தான். ஓகே. ஓகே. ஸோ அடுத்தது சேவ் அண்ட் க்ளோஸ் அண்ட் தென் அதில் அட்டாச் பண்ணும் அகைன். ஓகே. ஸோ ரோல்ஸ் அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஸோ சிமிலர் ப்ராசஸ். ஒரு தடவை சைன் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ சிமிலர் டு தி அதர் அப்ளிகேஷன் உங்களுக்கு இதுலேயும் ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அதாவது
உங்களுக்கு பேசிக்கலி அந்த கரண்ட்டாக நீங்கள் ஏதாச்சும் ஆர்டர் ஏதாச்சும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க பட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அது எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு டேஷ்போர்ட் மாதிரி இதில் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இன்கேஸ் இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு புது ஆர்டர் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரைட்டில் உங்களுக்கு க்ரியேட் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஓகே. ஸோ இந்த க்ரியேட் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் உங்களோட கஸ்டமர், அதுக்கப்புறம் உங்களோட ஐட்டம், ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நம்ம ஒரு டிரான்சாக்ஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்லி கஸ்டமர், லெட்ஸ் சே ஏபிசி கன்சல்டிங். நம்ம அந்த சப்ளையருக்கு க்ரியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ சிமிலர்லி நமக்கு கஸ்டமருக்கு இருக்குது. ஸோ அதே நேம் நான் கஸ்டமராக எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதில் கீழே வந்தோம்னா ஆர்டர் டைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் டைப்னா என்ன அப்படின்னா பேசிக்கலி உங்களுக்கு இது என்ன டைப் ஆஃப் ஆர்டர் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ இது வந்துட்டு எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க எஸ்இஎம் சைடில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இதை பேஸ் பண்ணி பேமெண்ட் டேர்ம்ஸ் வரணும், இல்லாட்டி எனக்கு டிரான்சாக்ஷன் டைப்புங்கிறது ஏஆர் இன்வாய்ஸில் வரும் நமக்கு. ஸோ நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ ஒரு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிரான்சாக்ஷன் டைப். ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த ஆர்டர் டைப்பை வச்சு நம்ம ஒரு ரூல் எழுதியிருப்போம், ஆர்கஸ்ட்ரேஷன் ரூல். ஸோ அந்த ரூலை பேஸ் பண்ணி உங்களுக்கு இது எல்லாமே வரும். ஸோ அதனால் இது வந்துட்டு செலக்ட் பண்ணிப்போம். ஓகே. ஓகே, ஐ திங்க் இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சி. ஓகே. ஸோ நான் இப்போதைக்கு இந்த ஐட்டம் எடுத்துக்கிறேன். அதாவது AS15000 இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஐட்டம் தான் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு P2P சைக்கிளுக்கும் O2C சைக்கிளுக்கும் என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னா, ஸோ அதில் இந்த ப்ரைஸிங் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ரைஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அதில் யூசுவலி ஐட்டம் லெவலில் நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ ஐடியலி அது உங்களுக்கு எதுலேருந்து வரும் அப்படின்னா ஐட்டம் மாஸ்டர்லேருந்து வரும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ப்ரைசிங் செக்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. செட்டப் லெவலில் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஐட்டமுக்கு இதுதான் யூனிட் ப்ரைஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த கேஸ்லேயும் நமக்கு குவான்டிட்டி 1ன்னு கொடுத்துருக்கோம். அதனால ஆஸ் இட் இஸ் ₹450 இருக்குது. ஓகே. ஐ மீன் $450 இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த குவான்டிட்டி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் மாறும். ஓகே. ஸோ அதுதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரில் வந்துட்டு எப்படி நமக்கு அந்த டெலிவரி இதெல்லாம் போட்டிருந்தோமோ, ஸோ சிமிலர்லி இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்வெஸ்டட் டேட். ஸோ ரெக்வெஸ்டட் டேட் பை டிஃபால்ட் உங்களுக்கு இந்த டேட் எடுத்துக்கும். அதாவது உங்களோட ஓப்பன் பீரியட், அதாவது இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு 01/9/2024ங்கிறது எடுத்திருக்கு. ஓகே. ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனலி அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தென் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சப்ளை அப்படின்னா உங்களுக்கு இந்த வேர் ஹவுஸ் இந்த டீட்டெயிலெலாம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ இதில் வந்துட்டு உங்களோட வேர் ஹவுஸ் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் போயிட்டு 030 ஸோ நமக்கு பிஓக்கு யூஸ் பண்ண அதே ஸ்டோர் தான் நான் இதில் யூஸ் பண்ணுறேன். ஓகே. ஐ திங்க் இந்த ஐட்டம் இந்த வேர் ஹவுஸில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபார் நவ் நான் இந்த வேர் ஹவுஸ் எடுத்துறேன். ஓகே. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் இன்ஃபர்மேஷன் தான். ஓகே. இந்த பேமெண்ட் மெத்தடு இதெல்லாம் நீங்கள் இன்கேஸ் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுலேருந்து வரும், பேசிக்கலி கஸ்டமர்லேருந்து வரும்.
பேமெண்ட் மெத்தடு, அதுக்கப்புறம் பேமெண்ட் டேர்ம்ஸ் அது எல்லாமே. ஸோ ஆப்ஷனலி இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது வந்துட்டு நீங்கள் இதுலேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் பாப்புலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதில் போயிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். ஓகே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணியிருக்குமாங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதில் நீங்கள் வேலிடேட் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சிமிலர் டு பேபிள்ஸ் தான். ஸோ பேபிளில் நீங்கள் இன்வாய்ஸ் போடும்போது வேலிடேட் கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ அந்த வேலிடேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் சிஸ்டம் செக் பண்ணுதோ, ஸோ அதே மாதிரி நீங்கள் இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எரர் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட ஆர்டரில் எரர் எதுவும் இல்லைங்கிறனால, ஸோ நீங்கள் ஃபர்தராக இதில் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான். ஸோ இது கொடுத்துட்டு சப்மிட். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு சேல்ஸ் ஆர்டர் நம்பர். காப்பி பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேல்ஸ் ஆர்டர் நம்பர் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுலேருந்து ஃபர்தராக பிக் வேவ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் வந்துட்டு நம்ம ரன் பண்ணோம். ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த சப்ளை செயின் எக்ஸிக்யூஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சப்ளை செயின் எக்ஸிக்யூஷனில் போனோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ இதில் ரைட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டேப் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இதில் அகெயின் நமக்கு வந்துட்டு பிக்ஸு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பிக் வேவ் கொடுத்துக்கலாம். ஸோ க்ரியேட் பிக் வேவ் கொடுத்துட்டு உங்களோட அந்த ரிலீஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூல். ஸோ இது அகெயின் உங்களுக்கு செட்டப்லேருந்து வர்றது தான். ஓகே. ஸோ நான் வந்துட்டு இந்த ரூல் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது 001. ஸோ இது என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஷிப்மெண்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இதுவே ப்ராசஸ் பண்ணிக்கும். ஓகே. ஸோ இது கொடுத்துக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக, ஸோ ஆர்கனைசேஷன் சொல்கிறது உங்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன் தான் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஆர்கனைசேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் மேனுவலாக இதில் வந்துட்டு ஆர்கனைசேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை ஆஸ் அ டெம்ப்ளேட் வந்துட்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட் இதுக்கு நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த உங்களோட யூனிட் வந்துட்டு டிஃபால்ட்டாக இதில் பாப்புலேட் பண்ணும். ஓகே. ஸோ அதே மாதிரி ரிலீஸ் ஸ்டேட்டஸ் ஸோ இது எல்லாமே நமக்கு டெம்ப்ளேட்லேருந்து வர்ற ஆப்ஷன்ஸ் தான். ஓகே. ஸோ இது வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு ரிலீஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு அன்ரிலீஸ் ஸ்டேட்டஸில் கொடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டஸும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆல்ங்கிறது வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தென் ஆப்ஷனலி நீங்கள் ஆர்டர் டைப் கொடுத்துக்கலாம். ஸோ ஆர்டர் டைப் நீங்கள் இன்கேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாக்ட்லி அந்த ஆர்டர் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுற மாதிரி. ஸோ அது இல்லாமல் ஸோ ப்ராப்ளி ஆல் ஆர்டர் நீங்கள் புல் பண்ணுறீங்க அப்படின்னா இது நீங்கள் ஆஸ் இட் இஸ் பிளாங்காக லீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஆர்டர் டைப்பும் வந்துட்டு சிஸ்டம் புல் பண்ணும். ஸோ சிமிலர்லி உங்களுக்கு கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் கஸ்டமரோட ஆர்டர் மட்டும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா இது கொடுத்து. ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் க்ரைட்டீரியா தான். ஸோ இங்கே நீங்கள் என்ன க்ரைட்டீரியா கொடுக்குறீங்களோ இந்த க்ரைட்டீரியாவை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த சேல்ஸ் ஆர்டர் எல்லாமே சிஸ்டம் பாப்புலேட் பண்ணும். பாப்புலேட் பண்ணி உங்களுக்கு அந்த பிக் ரிலீஸ் ப்ராசஸிங் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும். ஓகே. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ இதில் ஆப்ஷனலி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பிபிஎம் மாடியூலும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் பார்க்கும்போது அந்த ப்ராஜெக்ட் நம்பர் அதுக்கப்புறம் அதோட டாஸ்க் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ சிமிலர்லி இதில் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் வச்சு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த கேஸில் நீங்கள் இது கொடுத்துக்கலாம். ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு ஒரு சேல்ஸ் ஆர்டர் டு இன்னொரு சேல்ஸ் ஆர்டர் வந்துட்டு உங்களுக்கு மாறலாம். பட் இதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ஆக்டிவாக இருக்காங்கிறது செக் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் பட்ஜெட், அதாவது நமக்கு ஜிஎல் பட்ஜெட் வேறு இருக்கும். ஸோ சிமிலர்லி உங்களுக்கு இந்த பட்ஜெட் கூட இருக்கும். ஸோ வாட் இஸ் தட் ப்ராஜெக்டோட பட்ஜெட். ஓகே.
ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்டோட பட்ஜெட் இருக்காங்கிறது, அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் இதெல்லாம் ஆக்டிவாக இருக்காங்கிறது, ஸோ எல்லாமே உங்களுக்கு இன் லைன் இருக்குது அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு எப்படி க்ரியேட் பண்ணுவோங்கிறது மட்டும் காட்டுறேன். ஏன்னா நம்ம சேல்ஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணும்போதும் இதுவும் நம்ம ப்ராஜெக்ட் வைஸ் நம்ம எதுவும் லிங்க் பண்ணலங்கிறனால ஸோ இது கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ இதில் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். பட் நம்ம ஐட்டம் க்ரியேட் பண்ணும்போது அதில் நம்ம ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஸோ இந்த ஃபில்ட்ரேஷனில் சிஸ்டம் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் நம்பரும் வேணும்னு கொடுத்துருக்கோம். பட் வேறஸ் நமக்கு அந்த டீட்டெயில்ஸில் எதுவுமே இருக்காது. அதனால ஓகே. ஸோ அதனால நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். பட் இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் தான் கொடுப்போம். ஓகே. ஸோ சிமிலர்லி உங்களுக்கு இந்த ஃப்ரம் டேட் டு டேட் இதெல்லாமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ தென் கேட்லாகுங்கிறது உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த ஐட்டம் இதுதான். ஸோ ஸ்பெசிஃபிக் ஐட்டம் இன்கேஸ் நீங்கள் புல் பண்ணோம், இந்த சேல்ஸ் ஆர்டருக்கு வந்துட்டு ஒரே ஒரு லைன் வச்சுருக்கீங்க, இந்த ஸ்பெசிஃபிக் ஐட்டம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஐட்டமை வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி பட் மல்டிபிள் ஐட்டம்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த கேட்லாக் ஆர் இந்த கேட்டகரியை வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லெட்ஸே லேப்டாப் மட்டும் தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, பட் டிஃப்ரெண்ட் லேப்டாப்ஸ். ஓகே. ஸோ லெட்ஸே டெல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு லெனோவோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் லேப்டாப்ஸ் இருக்குது அப்படின்னா பட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஐட்டம் கேட்டகரி சேமாக தான் இருக்கும். அப்போது ஐட்டம் கேட்டகரியில் நீங்கள் லேப்டாப்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்துட்டு செலெக்ஷன் க்ரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு சிமிலர் டு இதுதான் உங்களோட பேமெண்ட்ஸ், அந்த பேட்ச் பேமெண்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ பேட்ச் பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட செலெக்ஷன் க்ரைட்டீரியா வரும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷன்ஸ் வரும். அதில் தான் நம்ம அந்த பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ சிமிலர்லி இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு செலெக்ஷன் க்ரைட்டீரியா வரும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ஆப்ஷன்ஸில் நான் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ ஸ்டாண்டர்டாக ஆஸ் இட் இஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது 001லேருந்து பிக் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இது கொடுத்துட்டு நீங்கள் எதர் இதை ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ரிலீஸ் நவ்வுன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். வேல்யூ ஃபார் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ், ஆர்டர், ஷிப்மெண்ட் லைன்ஸ். ஐ திங்க் நம்ம க்ரியேட் பண்ணது 4 to 1 or 431 தெரியல. சரி, ஓகே. இப்போதைக்கு I'll take this one. Okay, so now let's see, release now. Okay, so இதுதான் பிக்வேவ் நம்பரு. ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் வந்துட்டு உங்களுக்கு பேசிக்லி என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ராசஸ்லாம் ரன் பண்ணும். அதாவது அந்த ஷிப் கன்ஃபர்மேஷன் ப்ராசஸ். ஏன்னா நம்ம மேனுவலாக கொடுக்கல. ஸோ நம்ம வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணணுங்கிறது தான் ஆட்டோ ஷிப் கன்ஃபர்மேஷனுங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பேக்ரவுண்டில் இந்த ப்ராசஸ்லாம் ரன் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷிப் கன்ஃபர்மேஷன் இந்த ஆப்ஷன் தான் நம்ம கொடுப்போம். ஓகே. ஸோ பட் பிக் ரிலீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான். ஸோ இதில் தான் கொடுப்போம். ஓகே. ஸோ அதே மாதிரி அந்த பிக் வேவ் வந்துட்டு இன்கேஸ் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்கெடியூல் பிக் வேவில் கொடுத்துட்டு ஸோ அதில் நம்ம க்ரியேட் பிக் வேவில் வந்துட்டு இது கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ரூல் நேம். ஸோ அந்த சேம் ரூல் நேம் வந்துட்டு நம்ம இதில் செலக்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். பட் இது வந்துட்டு எந்த மாதிரி சினாரியோஸ்க்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. பட் உங்களுக்கு டைம் டு டைம் உங்களுக்கு இது ஸ்கெடியூல் போயிட்டே இருக்கணும். ஸோ தட் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா அப்போது நீங்கள் இது எல்லாமே ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்கெடியூலிங்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள்
அது ஜஸ்ட் ஆஸ் இட் இஸ் தான். உங்களுக்கு இந்த அட்வான்ஸ்ல போனீங்கன்னா, உங்களுக்கு என்ன இன்டர்வல்ல ஸ்கெட்யூல் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. ஸோ அதில போயிட்டு நீங்க ஸ்கெட்யூல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இத நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாரி உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்கெட்யூல்ல நீங்க எப்போ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூசிங் ஸ்கெட்யூல் குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இது ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் நீங்க கன்ஃபார்ம் ஷிப்மெண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்க இதில குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆர்டர் நம்பர வச்சு நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா, ஸோ லெட்ஸ் சே 98. ஸோ இதில ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆர்டர வச்சு நீங்க சர்ச் பண்றீங்க. 98 421 வச்சு நீங்க சர்ச் பண்றீங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்துட்டு இன்கேஸ் நீங்க கன்ஃபர்மேஷன் வேணும்னு குடுத்துருந்தோம் அப்படின்னா, ஸோ இதில நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதில லிஸ்ட்ல காட்டும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஆர்கனைசேஷன், அதுக்கப்புறம் டியூ டேட், அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்டஸ் இது எல்லாமே உங்களுக்கு இதிலேயே காமிச்சிரும். ஓகே. ஸோ அந்த லைன செலக்ட் பண்ணிட்டு, ஸோ ஃபர்தரா இத நீங்க இந்த ஆப்ஷன் இந்த ரைட் ஆரோ இருக்கு இல்லையா? இத குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஒரு டயலாக் பாக்ஸ் மாரி வரும். ஸோ அதில நீங்க கன்ஃபார்ம் குடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பிக் ஸ்லிப் ப்ராசஸ் வந்துட்டு முடிஞ்சிரும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷிப் கன்ஃபர்மேஷன். ஓகே. ஓகே. ஸோ இதில போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஷிப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. ஸோ இதிலருந்து நீங்க ஃபர்தரா மேனேஜ் ஷிப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே. ஐ திங்க் ஆக்சஸ் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். ஓகே. ஐ திங்க் ரோல் இல்ல.
ஓகே. ஐ திங்க் இன்ஸ்டன்ஸ் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட இன்ஸ்டன்ஸ் இருக்கா? ஹலோ சார். சொல்லுங்க. இன்ஸ்டன்ஸ் லிங்க் வேணா இதில் ஷேர் பண்ணவா சார்? ஆமா, அதில் சேட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே சார்.
ஐ திங்க் இதுவுமே ஸ்லோவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 502 பேட் கேட்வே வருது. வேற லிங்க் இருக்கா உங்கள்கிட்ட? ஹலோ சார். இல்லை, இதுவுமே இதாக மாட்டேங்குது, ப்ராசஸ் ஆகல. மேபி ரெஃப்ரெஷ் பண்ணுறாங்களான்னு தெரியல. 502 பேட் கேட்வே வருது. வேற இன்ஸ்டன்ஸ் வச்சுருக்கீங்களா? இருக்கு சார். அதுவும் இது மாதிரி தான் வருது சார். ஓகே. சரி, ஓகே. ஒரு நிமிஷம் வேற இருக்கான்னு பார்க்குறேன். சரிங்க, எனக்கு அந்த அதர் 2 இன்ஸ்டன்ஸுமே எனக்கு பாஸ்வேர்டு இன்வாலிட் தான் வருது. ஸோ திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கா என்னங்கிறது தெரில. ஸோ நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு இதில் குரூப்பில் பிங் பண்ணுறேன். நீங்கள் எப்படி இன்னைக்கு அவைலபிள் தானே? சார். ஓகே. ஸோ நான் அதை செக் பண்ணிட்டு ஒரு 1/2 hour ஆர் 1 hourல மேபி மறுபடியும் உங்களுக்கு இதில் குரூப்பில் பிங் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.